நிறைவேற்று இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? தமிழ்நாடு அரசே என்னாச்சு? கொடுத்த வாக்கு என்னாச்சு? வதைக்காதே திருட்டு நகை என்ற பெயரில் நகை தொழிலாளியை வதைக்காதே. எங்க சமுதாயம் இதுக்கு பின்னாடி வர்றது படிப்பை நம்பிதான் இருக்காங்க. இன்னைக்கு தொழில் ரொம்ப நொடிஞ்சிட்டே இருக்கு. அதனால தொழிலுக்கும் ஐந்தொழிலுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அது எல்லாமே அண்ணன் சொன்ன மாதிரி எதுவுமே செலவு கிடையாது. கவர்மெண்ட் நினைச்சா 1 மணி நேரத்துல அது எல்லாத்தையும் நிறைவேற்றி தரலாம். அது நிறைவேற்றி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது நம்பிக்கை அதை நிறைவேற்றாத பட்சத்துல எங்களோட போராட்டம் கண்டிப்பா தொடரும். ஐந்தொழில் மக்கள் முன்னேற்ற கழகமும் கைவினைஞர் முன்னேற்ற கட்சியும் சென்னையை சுற்றி இருக்கிற 100 கணக்கான ஐந்தொழில் சங்கங்களும் இணைந்து இந்த 10 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்துகிறோம். தோழர் சர்வேஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். மிக நீண்ட காலமாக பாரம்பரிய தொழில் பட்டு போனதனால் எம்பிசி சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளி போராடுகிறோம். அறங்காவலர்களாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தமிழக அரசு எம்பிசி கோரிக்கையையும் அறங்காவலர் கோரிக்கையையும் 2021 திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஐந்தொழிலாளர் நலவாரியம் அமைக்க கேட்கிறோம். வங்கியில் பணிபுரிகிற நகை மதிப்பீட்டாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பாரம்பரிய தச்சர்களையும் சிற்பிகளையும் கோவிலில் சிறப்பு தொழில்நுட்ப பணியாளராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆந்திராவில் உள்ளதை போல திருமாங்கல்யம் அதனோடு தொடர்புடைய குண்டு நாணல் பொட்டு வாழைச்சீப்பு போன்ற நகைகளை பாரம்பரிய பொற்கொள்ளர்கள் மட்டுமே செய்து பொதுமக்களுக்கு விற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அரசாணை நியமிக்க வேண்டும். ஏனென்றால் பொற்கொள்ளருடைய தொழில் பட்டு போய்விட்டது. எனவே இந்த தடையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழ்நாட்டு பொதுமக்களும் பொற்கொள்ளர்களும் வாடி வதைங்கிற அளவிற்கு நகை வணிகர்கள் செய்கூலி சேதாரத்தை போட்டு சுரண்டி கொள்ளையடிக்கிறார்கள். எனவே தமிழக அரசு தொழிற்சங்க நகை பொற்கொள்ளர் நகை கூட்டமைப்பையும் நகை வணிகர்களையும் அரசு தரப்பில் ஒருவரையும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைத்து செய்கூலி சேதாரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகைகளுக்கும் நிர்ணயம் செய்ய வேண்டும். இது கோடிக்கணக்கான பொதுமக்களின் நலன் சார்பாகவும் லட்சக்கணக்கான பொற்கொள்ளர்களின் நலன் சார்பாகவும் வைக்கப்படுகிற மிக முக்கியமான கோரிக்கை. இதற்கு எந்த செலவும் இல்லை. தமிழக அரசு அதை செய்ய வேண்டும். திருட்டு நகை வாங்கிவிட்டார் என்கிற பெயரில் தெரியாமல் வாங்கிவிட்ட சின்ன பொற்கொள்ளர்களை நகை வணிகர்களை காவல்துறை வாட்டி வதைக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி ஐந்தொழிலாளர்கள் மிகவும் நலிவுற்று போனதனால் தமிழக அரசு இது குறித்து ஒரு சிறப்பான முடிவை உடனடியாக எடுத்து 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். யாரும் சொல்றது இல்ல. இதை வெளியில தெரிஞ்சா அதை வேற மாதிரி எடுத்துப்பாங்கன்னு வெளியில சொல்றது இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்தோறும் இல்ல அந்த திட்டத்துக்கும் எங்க சமுதாயத்துக்கும் அது எல்லாருக்கும் சேர்றதுதான். அந்த திட்டத்தினுடைய பேர் தான் நம்ம விஸ்வகர்மான்னு வச்சாங்க. அது எங்க சமுதாயத்துக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் சரியா இப்ப செயல்படுத்தாம நிக்குது. அதுவும் சரியா யாருக்கும் சேரல. அதனால இப்ப நாங்க வச்சிருக்கிற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற விட்டா நாங்க மாவட்டம் தோறும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். பெரிய லெவல்ல 1 லட்சம் பேரை சேர்த்து 1 லட்சம் பேரை சேர்த்து நடத்துறதுக்கும் நாங்க முன் வருவோம். இப்ப இன்னைக்கு வந்திருக்க இப்ப இருக்கிற நீங்க கிரௌட் 40% 30% வந்திருக்காங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றதுனால கொஞ்சம் நேரம் எடுக்குது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது மாதிரி டபுள் மடங்கு இங்க இருப்பாங்க. குறைஞ்சது இன்னைக்கு 10,000 பேர் வருவாங்க. நாங்க 20 லட்சம் பேர், சுமார் 20 லட்சம் பேர் இருப்போம். இல்ல ஒரு வாட்டியும் ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றது இல்லை. அதை நிறைவேற்றதுனாலதான் இந்த போராட்டமே.
லாஸ்ட் டைம் திமுக அரசுல கூட நிறைய கொடுத்தாங்க, அறங்காவலர் இதெல்லாம் கொடுத்தாங்க, எதுவுமே நிறைவேற்றல. அதனாலதான் திரும்ப நாங்க கேட்கிறோம். எங்க சமுதாயம் வந்து தொழிலை நம்பி இருக்கிற சமுதாயம், ஆனா அது இப்ப தொழில் ரொம்ப நொடிஞ்சிச்சு. அப்ப